வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வெற்றியடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. ஆன்மீகம் பேசாமல் அரசியல் நடத்த முடியாது என்பதை முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது. கோவையில் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் விசைப்படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். புதுவையில் அரசு வேலைக்கான தேர்வில் இளைஞர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நூலை பெற்றுக் கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த். இனி விரிவான செய்திகளை காணலாம். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வெற்றியடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் 3ஆம் படை வீடான பழனியில் இன்று இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடு தொடங்கியது. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் சென்னையில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வெற்றியடைய வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் அரசில் நாள்தோறும் அறப்பணிகளால் ஆன்மீக பெரியோர்களின் பாராட்டுகளை பெற்றுக் கொண்டிருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வெற்றியடைய வாழ்த்துக்கள் என்று அமைச்சர் சேகர் பாபுவை டாக் செய்து குறிப்பிட்டுள்ளார். ஆன்மீகம் பேசாமல் அரசியல் நடத்த முடியாது என்பதை முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது என்று கோவையில் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பழனியில் இன்று நடக்கும் முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், இது ஆன்மீக பூமிதான், சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசினாலும் ஆன்மீகத்தை பேசாமல் அரசியல் செய்ய முடியாது என்பதை இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது என்றும், தமிழகத்தில் அரசாங்கமே ஆன்மீக மாநாடு நடத்துவது தமிழகம் ஆன்மீகத்தின் பக்கம்தான் என்பதை காட்டுகின்றது எனவும், ஆன்மீகத்தை விடுத்து அரசியல் கிடையாது, அரசியலை விடுத்து ஆன்மீகம் கிடையாது என காந்தி கூறியது போல பெரியாரின் கொள்கையை பின்பற்றும் இவர்கள் அண்ணாவின் தமிழை பின்பற்றும் இவர்கள் ஆண்டாளின் தமிழையும் பின்பற்றும் நிலை வரும் என்பதை இந்த மாநாடு வலியுறுத்துகிறது என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் விசைப்படகுகளை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த 11 மீனவர்களையும் மீன்பிடி விசைப்படகுகளையும் நேற்று இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் மிகுந்த கவலை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை தான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியுள்ளதாகவும், 2024ஆம் ஆண்டில் மட்டும் இதுவரை 324 மீனவர்களும் 44 படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இதுபோன்ற தொடர் நடவடிக்கைகளால் தமிழ்நாடு மீனவ சமூகத்தினர் பெரும் இன்னல்களை சந்தித்து வருவதுடன் அவர்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைந்து விடுவிப்பதற்கு உறுதியான தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவையில் அரசு வேலைக்கான தேர்வில் இளைஞர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதற்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் புதுவை அரசின் சார்பில் பி மற்றும் சி பிரிவுகளை சேர்ந்த சுமார் 15 வகையான பணிகளுக்கு 1000க்கும் மேற்பட்டோரை தேர்ந்தெடுப்பதற்கான ஆள்தேர்வு அறிவிக்கைகளை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. அனைத்து பணியிடங்களுக்கும் அதிகபட்ச வயதாக 30 ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 3 ஆண்டுகளும், பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு 5 ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதுவை மாநிலத்தில் ஆள்தேர்வு நடத்தப்படும் வரலாற்றை வைத்து பார்க்கும்போது அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள வயது வரம்பு தளர்வு போதுமானதல்ல என்றும், இது லட்சக்கணக்கான இளைஞர்களை பாதிக்கும் என்றும், அதிக கால இடைவெளியில் ஆள்தேர்வு நடைபெறும் போது அதற்கேற்ற வகையில் வயது வரம்பை நிர்ணயிக்க வேண்டும். ஆனால் அதை செய்ய மத்திய அரசும் புதுவை மாநில அரசும் தவறிவிட்டன என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார்.
மேலும் புதுவையில் அனைத்து பி மற்றும் சி பிரிவு பணிகளுக்கும் இந்த ஒருமுறை மட்டுமாவது 3 ஆண்டுகள் வயது வரம்பு உயர்வு வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய்நூலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட அதனை நடிகர் ரஜினிகாந்த் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதியுடனான தனது நினைவுகளை கலைஞர் தாய் என்ற பெயரில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு நூலாக எழுதியுள்ளார். இந்நிலையில் கருணாநிதி நூற்றாண்டை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கில் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையேற்று நூலை வெளியிட திரைப்பட நடிகர் ரஜினிகாந்த் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்புரையாற்றினார். விழாவில் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், இந்து என் ராம் ஆகியோர் ஆய்வுரை வழங்கினர். நூலை எழுதிய அமைச்சர் வேலு ஏற்புரை வழங்கினார். விழாவின் இறுதியில் சீதை பதிப்பகத்தை சேர்ந்த கௌரவ ராஜசேகர் நன்றியுரையாற்றினார். தமிழகத்தில் போலி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாக குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்றும், யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது திமுக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் என்றும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை சேத்துப்பட்டில் அமைந்துள்ள MCC பள்ளியில் கல்வி மேம்பாட்டிற்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசும்போது, தமிழ்நாட்டில் சிறுபான்மையினர் மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர்தான் எனவும், கல்வி நிறுவனங்களும் அவைகள் சந்தித்து வரும் பிரச்சினைகள் குறித்தும் அமைச்சர் பொன்முடி நன்றாக தெரியும் என்பதால் நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டார் எனவும் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி பேசினார். அப்போது தமிழகத்தில் போலி பேராசிரியர்கள் நியமனம் தொடர்பாக குழு அமைத்து விசாரணை நடத்தப்படும் என்றும், யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது திமுக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் மாவட்ட அளவில் பயிர் சாகுபடியை அதிகப்படுத்திய விவசாயிகளுக்கு ரொக்க பரிசிற்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வேளாண்மை துறை, வேளாண் பொறியியல் துறை உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு வேளாண்மை திட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளுக்கு அறிவுரைகள் வழங்கினார். மேலும் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களுக்கு துறை சார்ந்த அலுவலர்கள் விளக்கம் அளித்தனர். இதனையடுத்து கூரம் வதியூர் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் 5 விவசாயிகளுக்கு ரூபாய் 2,70,000 மதிப்பீட்டில் கால்நடை பராமரிப்பு கடன்களும், விப்பேடு மற்றும் வளத்தோட்டம் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் 10 விவசாயிகளுக்கு 8,562 ரூபாய் மதிப்பீட்டில் பயிர் கடன்களும், வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 3 விவசாயிகளுக்கு ரூபாய் 15,400 வழங்கப்பட்டது. மாவட்ட அளவில் பயிர் சாகுபடியை அதிகப்படுத்திய விவசாயிகளுக்கு முதல் பரிசாக ரூபாய் 15,000 காசோலையும், இரண்டாம் பரிசாக ரூபாய் 10,000 காசோலையும் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி வழங்கினார். இதனையடுத்து கன்னிக்கொள்ள கிராமத்தை சேர்ந்த 2ஆம் வகுப்பு பயிலும் மாணவி பிரியதர்ஷினி என்பவர் கேரள வளநாடு பேரிடர் நிதிக்கு மாவட்ட ஆட்சியரிடம் நிதியுதவியாக 501 ரூபாயை வழங்கினார். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், கூட்டுறவுத்துறை மண்டல இணை பதிவாளர் ஜெயஸ்ரீ, வேளாண்மை இணை இயக்குநர் ராஜ்குமார் மற்றும் அரசு அலுவலர்கள், விவசாய பெருமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வளைகுடா நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டின் சார்ஜா கடல் பகுதியில் கப்பலில் பணியில் இருக்கும்போது ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த தூத்துக்குடியை சேர்ந்த சாரோன் உடலை மீட்டு தர வேண்டும் என உறவினர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி புதுத்தெரு பகுதியை சேர்ந்த கப்பல் மாலுமி சாரோன் என்பவர் MD நரசிம்கா என்ற கப்பலில் மாலுமியாக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி வளைகுடா நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாட்டின் சார்ஜா கடல் பகுதியில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டிருந்த கப்பலில் தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி சாரோன் உள்ளிட்ட 2 உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து சார்ஜா துறைமுகம் வந்தடைந்த கப்பலில் இருந்து உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்றனர். இந்நிலையில் தீ விபத்தில் உயிரிழந்த கப்பல் மாலுமி சாரோன் உடலை மீட்டு தர வேண்டும் என அவரது உறவினர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறில் ஏற்பட்ட கனமழையின் காரணமாக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை முகாமில் இருந்து வெளியேற்றப்படுவதால் அம்பேத்கர் சிலை முன்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இரவு முழுவதும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார் காலனி பகுதியில் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்ட கனமழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவில் பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது.
மூணாறு பகுதியின் பிரதான குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றான 3,00,000 காலனி பகுதியில் கடந்த மாதம் பெய்த கனமழையில் மண் சரிந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். மண் சரிவு காரணமாக பெரும் சேதங்களும் நேரிட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் வசித்து வந்த 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர். இந்நிலையில் தற்போது அனைவரையும் முகாமிலிருந்து வெளியேற்ற கேரள அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் மூணாறு நகரில் அம்பேத்கர் சிலையின் முன்பு சாலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது எங்கு செல்வது என எங்களுக்கு தெரியவில்லை என்றும், நாங்கள் வசிப்பதற்கு குடியிருப்பு வீடுகளை அமைத்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அண்ணா தொழிற்சங்க ஊழியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC இந்தியா நிறுவனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக உள்ள அண்ணா தொழிற்சங்க தொழிலாளர் சங்கம் சார்பில் NLC சேர்மன் பிரசன்னகுமார், மோட்டுப்பள்ளி மற்றும் மனிதவள இயக்குநர் சமீர் ஸ்வரப் ஆகியோரிடம் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அண்ணா தொழிற்சங்க பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ் மற்றும் தலைவர் வெற்றிவேல் ஆகியோர் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் கடலூர் தெற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளருமான சொரத்தூர் ராஜேந்திரன், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவசுப்பிரமணியன், மாநில பேரவை இன செயலாளர் சூரியமூர்த்தி ஆகியோர் பங்கேற்று 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவாடானை அரசு தாலுகா மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாமல் நோயாளிகள் அவதிப்படும் அவல நிலையை அரசு போக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அரசு தாலுகா மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்தவர்களில் தினம்தோறும் 200க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் 5ற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு மருத்துவர் கூட இல்லை என்பது வேதனைக்குரியதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர். இதனால் பரமக்குடியிலிருந்து பொறுப்பு மருத்துவராக 2 மருத்துவர்கள் வந்து செல்கின்றனர். இவர்கள் மதியம் 12 மணிக்கு மேல் வீடுகளுக்கு சென்று விடுகின்றனர். இதனால் 12 மணியிலிருந்து மறுநாள் வரை மருத்துவர் இல்லாமல் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது. செவிலியர்கள் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்கு பணியாற்றும் செவிலியர்களை ஆம்புலன்ஸில் மேல் சிகிச்சைக்காக அனுப்பிவிடுகின்றனர். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் பலமுறை எடுத்துக் கூறியும் எவ்வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் திருவாடானை அரசு தாலுகா மருத்துவமனையில் தொடரும் அவல நிலையை அரசு போக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தலித் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்கிறது என்று உத்திரமேரூரில் இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சேகு தமிழரசன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் மண்டல அளவிலான நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் உத்திரமேரூர் வட்டார இந்திய குடியரசுக் கட்சி நிர்வாகிகள் சம்பத், தியாகராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து சேகு தமிழரசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்துள்ளது என்றும், விலைவாசி உயர்வால் நடுத்தர மக்கள் மற்றும் அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரம் சீர்குலைந்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் வேங்கை வயல் பிரச்சினை தொடர்பாக இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத திராவிட மாடல் அரசிற்கு தலித் மக்கள் மீதும் சமூக பாதுகாப்பின் மீதும் சமூக உரிமையின் மீதும் அக்கறை இல்லை என சேகு தமிழரசன் தெரிவித்தார். அரசால் தடை செய்யப்பட்ட 300க்கும் மேற்பட்ட மாவா பாக்கெட்டுகளை இருசக்கர வாகனத்தில் கடத்தி வந்த நபரை ராயபுரம் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை ராயபுரம் MS கோயில் தெருவில் போக்குவரத்து காவல் நிலையம் முன்பு போக்குவரத்து ஆய்வாளர் தாமரை செல்வம் தலைமையில் 2ஆம் நிலை காவலர்கள் தமிழ்வேந்தன், ராமசாமி, பக்கிரசாமி ஆகியோர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்துக்கிடமான வகையில் இருசக்கர வாகனத்தில் வந்த முகமது அலி என்பவரை சோதனை செய்தபோது தப்பிச் செல்ல முயற்சி செய்தார். உடனே அவரை பிடித்து ஆக்டிவா வாகனத்தை சோதனை செய்தபோது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 4.5 கிலோ எடை கொண்ட 300க்கும் மேற்பட்ட மாவா பாக்கெட்டுகள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து முகமது அலியை போக்குவரத்து காவல்துறையினர் கைது செய்து சட்டம் ஒழுங்கு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் முகமது அலி புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகரில் வசிப்பது தெரியவந்தது. இதனை காவல்துறையினர் முகமது அலியை வீட்டுக்கு அழைத்துச் சென்று வீட்டில் மாவா தயாரிக்க பயன்படுத்தும் மிக்சி ஜார்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து முகமது அலியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்.
ராமநாதபுரம் அருகே சக மாணவிகளிடம் பேசியதற்காக 4ஆம் வகுப்பு பள்ளி மாணவியை முட்டிக்கால் போட வைத்த ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்வித்துறை அதிகாரிகளுக்கு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பஞ்சாயத்து யூனியனுக்கு உட்பட்ட சுந்தரமுடையான் கிராமத்தில் அரசு பிரைமரி பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சீனியப்ப தர்கா பகுதியைச் சேர்ந்த 9 வயது பள்ளி மாணவி 4ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் சக மாணவிகளிடம் 4ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஜோகரா பேசிக் கொண்டிருந்தார். இதனை அறிந்த வகுப்பு ஆசிரியை வைரம் என்பவர் அனைத்து மாணவிகளையும் தரையில் முட்டிக்கால் போட வைத்துள்ளார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக முட்டிக்கால் போட்டதால் பல மாணவிகள் அவதி அடைந்தனர். இதில் ஜோகரா என்ற மாணவியின் காலில் இரத்த கசிவு ஏற்பட்டதால் நடக்க முடியாமல் உள்ளார். இதனையடுத்து மாணவியின் பெற்றோர் பள்ளி ஆசிரியர் வைரத்திடம் கேட்டபோது ஆசிரியை மழுப்பான பதில் அளித்துள்ளனர். இதனையடுத்து பெற்றோர் ராமநாதபுரம் தனியார் மருத்துவமனையில் மகளை சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். இதனிடையே மாவட்ட நிர்வாகமும் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளும் மாணவியை முட்டிக்கால் போட வைத்த ஆசிரியை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். சிதம்பரம் நகர் பகுதியில் நபர் ஒருவர் கார் ஓட்டி பழகும்போது ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த பெண் படுகாயமடைந்த நிலையில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜு என்பவர் தனது நண்பர் ஒருவருடன் காலையில் சிதம்பரம் நகரின் மேற்கு பகுதி சாலையில் கார் ஓட்டி பழகிக் கொண்டிருந்தார். அப்போது சாலையின் நடுவே இருந்த பள்ளத்தில் காரை செலுத்தாமல் திருப்பிய போது கார் நிலை தடுமாறி இருசக்கர வாகனத்தில் வந்த ஜெயா என்ற பெண் மீது மோதியது. மேலும் அந்த பகுதியில் இருந்த ஆட்டோ நிறுவனத்தின் உள்ளே புகுந்ததில் காரின் முன்பகுதி நொறுங்கியது. விபத்தில் படுகாயமடைந்த ஜெயா தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து தென்பாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காட்டுமன்னார் கோயில் அருகே நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை காட்டுமன்னார் கோயில் வட்டாட்சியர் சிவக்குமார் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு காட்டுமன்னார் கோயில் வட்டாட்சியர் சிவக்குமார் தலைமை தாங்கி முகாமை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். ஒன்றிய குழு தலைவர் சகதிய பரவின் நிஜார் அகமது ஆத்மா, கமிட்டி தலைவர் முத்துசாமி, காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயக்குமாரி அனைவரையும் வரவேற்றார். முகாமில் சமூக நல வட்டாட்சியர் முகமது உசேன், வட்டார வளர்ச்சி அலுவலர் மீனாட்சி சுந்தரம், வட்டார மருத்துவ அலுவலர் வெங்கடேசன், ஒன்றிய செயற்பொறியாளர் சந்தான் கிருஷ்ணன், ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் செல்வகுமார், வருவாய் ஆய்வாளர்கள் பாலசுப்பிரமணியன், சீனிவாசன், வட்டார மேலாளர் திருமாவளவன், கிராம நிர்வாக அலுவலர் சந்திரசேகரன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி செயலாளர்கள் கலந்து கொண்டு திருச்சினபுரம், ராயநல்லூர், கொள்ளுமேடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்களிடம் இருந்து பெறப்பட்ட கோரிக்கை மனுக்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து துறை சார்ந்த அலுவலர்களிடம் வழங்கப்பட்டது. இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி எழுத்தர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உத்தரமேரூரில் இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் கூலி தொழிலாளி அரசு பேருந்து டயரின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் பருத்தி கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த சீனுவாசன், அவரது நண்பர் ஏயாதி ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் செங்கல்பட்டு சாலையில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே சாலையை கடக்க முற்பட்ட போது திருவண்ணாமலையிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் முன்பக்க டயரில் சிக்கி சீனிவாசன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது நண்பர் ஏயாதி உயிருக்கு ஆபத்தான நிலையில் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த உத்தரமேரூர் ஆய்வாளர் பரந்தாமன் தலைமையிலான காவல்துறையினர் இருவரையும் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே நெடுஞ்சாலைத்துறையினரின் அலட்சிய போக்கின் காரணமாக இப்பகுதிகளில் அதிக அளவிலான சாலை விபத்துகள் நிகழ்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகள் பனிமூட்டமும் மற்றும் வானவில்லை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை அமைந்துள்ள கொடைக்கானலில் இயற்கையின் அழகை காட்டும் விதமாக காணும் இடமெல்லாம் பனிமூட்டங்களாக காட்சியளிக்கிறது. மேலும் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா தலமான பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் 2 அடுக்கு கொண்ட வானவில்லும் தென்பட்டது. வாரத்தின் இறுதி நாள் என்பதால் பள்ளி கல்லூரி விடுமுறை என்பதாலும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்த சுற்றுலா பயணிகளுக்கு மேகமூட்டங்கள் விருந்தளித்தது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் மேகத்தை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். மைக்கேல் ராஜ், நான் மதுரையில் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வெக்கேஷன் லீவுக்காண்டி இங்கே
எங்கள் கொடைக்கானல் வந்திருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. யாராக இருந்தாலுமே இந்த டைமில் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு யாருனாலும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. கொடைக்கானலில் நீங்கள் இந்த விதத்தில் பார்க்குறதுக்கு தரமான ஒரு ஸ்பாட். என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். தமிழகத்தில் பட்டியலினத்தவர் இந்து அறநிலையத்துறைக்கு அமைச்சராக வந்தால்தான் கோயில்களில் பட்டியலின மக்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என்று பெரியபாளையத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மாநில எஸ்சி பிரிவின் தலைவர் ரஞ்சன்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் பிரசித்தி பெற்ற பெரியபாளையம் பவானி அம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி பிரிவின் தலைவர் எம்பி ரஞ்சன்குமார் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். அவருடன் மாநில எஸ்சி பிரிவு பொதுச் செயலாளர் ஷீபா மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சுவாமி தரிசனம் செய்த பின்னர் காங்கிரஸ் கட்சியின் எஸ்சி பிரிவின் தலைவர் எம்பி ரஞ்சன்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், உதயநிதி ஸ்டாலின் திறமையானவர், 2 தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வெற்றி கண்டவர் எனவும் அனுபவம் வாய்ந்தவர் எனவும், இளைஞர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவது வரவேற்க வேண்டியது என்றும், தமிழகத்தில் பட்டியலினத்தவர் இந்து அறநிலையத்துறைக்கு அமைச்சராக வந்தால்தான் கோவில்களில் பட்டியலின மக்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என்றும் எஸ்சி பிரிவின் தலைவர் ரஞ்சன்குமார் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பின் போது, அதாவது திறமையும் தகுதியும் வாய்ந்தவர், கிட்டத்தட்ட வந்து ஒரு கடந்த 10 ஆண்டுகளா 2 பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவில் எடுபட்டிருக்கு. அவருடைய பிரச்சாரத்தை வந்து மக்கள் வந்து நல்ல கூர்ந்து கவனிக்கிறாங்க. அவர் ஒரு மாபெரும் தலைவராக தான் வலம் வந்துட்டு இருக்காரு. அது இல்லாமல் ஒரு யங்ஸ்டரு, நல்ல ஒரு திறன்பட அவர் வகிக்கும் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரகத்தை வந்து நல்லா சிறம்பட செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு துணை முதல்வர் பதவி கொடுத்தா மூத்தவர் வந்து ஒரு விவேகமோ இவர்கிட்ட வேகமோ கலந்து இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும்ன்றது எங்களுடைய கருத்து. சங்ககிரி அருகே அரசு பள்ளியில் பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவியை பள்ளியின் வளாகத்திலேயே நாய்கள் கடித்து குதறியதால் காயமடைந்த மாணவியை மீட்டு ஆசிரியர்கள் மருத்துவமனையில் அனுமதித்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அடுத்த நட்டுவம்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் சங்ககிரி புள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் சத்யா தம்பதியினரின் மகள் ஹரிணி ஸ்ரீ 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் பள்ளிக்கு சென்றபோது பள்ளி வளாகத்திலேயே சுற்றித் திரிந்த தெருநாய்கள் ஹரிணி ஸ்ரீயை கடித்து குதறியது. இதனை அறிந்த ஆசிரியர்கள் மாணவியை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பாப்பா எவ்வளவு பிடிக்கவும் கீழே தீர தள்ளி உருட்டியும் பிடிச்சு சாருல அப்பதான் இல்ல இப்படி ஆயிடுச்சு. ஒரு வாத்தியார வரதான் வந்ததான அவங்களும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. சாரையும் ஒன்னும் சொல்ல முடியாதுல, கூட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி எங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எங்கேயும் நல்லா பார்த்தாங்க. திரும்ப மேற்கொண்டு இந்த நாயெல்லாம் அதிகமா வரனால ஏதாச்சும் பண்ண முடியுமாண்டா இவ்வளவு சேர்த்து செக்யூரிட்டியும் கிடையாதுங்க. இந்த பிரச்சனை அடிக்கடி இருக்கா எப்படின்னு நாய் இருக்குது. ஏன்னா ஸ்கூல்ல சாப்பிடறதுலாம் வருமாட்டுக்கு உள்ள. வடநம்மியந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரன் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அடுத்த வடநம்மியந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக மங்கள இசை, குருவந்தனம், கிராம வேத பிரார்த்தனை, கணபதி ஹோமம், கோபூஜை, லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. இதனையடுத்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை மேளதாள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ முனீஸ்வரன் ஆலயத்தின் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். விழாவில் வடநம்மியந்தல் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ முனீஸ்வரரை வழிபட்டனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 64வது பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 64வது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினந்தோறும் மணக்குள விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார். இதனையொட்டி மின் விளக்குகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டதை அடுத்து மணக்குள விநாயகர் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர். வத்திராயிருப்பு சேத நாராயண பெருமாள் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது.
விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பின் மையப்பகுதியில் சேது நாராயண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசத்தின் போது வழிபட்டதாக புராண வரலாறு கூறுகிறது. பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோயில் தற்போது அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இக்கோயிலில் சேது நாராயண பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்களுடன் மூலவராக எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். இக்கோவில் புனரமைக்கப்பட்டு செப்டம்பர் 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதற்கான முகூர்த்தக்கால் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சேது நாராயண பெருமாள் கோயில் சேவா சமிதி டிரஸ்ட் நிர்வாகிகள் அழகர், சுந்தர்ராஜன், கண்ணன், ராம்குமார், அறநிலையத்துறை கார்த்திக் ஆகியோர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சேது நாராயண பெருமாளை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பழனியில் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வெற்றியடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. ஆன்மீகம் பேசாமல் அரசியல் நடத்த முடியாது என்பதை முத்தமிழ் முருகன் மாநாடு உணர்த்துகிறது. கோவையில் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் விசைப்படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். புதுவையில் அரசு வேலைக்கான தேர்வில் இளைஞர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கண்டனம். அமைச்சர் ஏவா வேலு எழுதிய கலைஞர் எனும் தாய் நூலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நூலை பெற்றுக் கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.